Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of tradeachievers. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட நிஃப்டி ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மோஸ்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி தான் வச்சு அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,420 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் நியூஸ். எல்லா கண்டெய்னர்ஸும் மூவ் பண்ணலான்னு சொன்னாங்க. அந்த மொமெண்டம் நியூஸ் வந்த உடனே மார்க்கெட் எங்கே போச்சுன்னா கிட்டத்தட்ட 24,800 to 850 வரைக்கும் மார்க்கெட் டாப் அடிச்சுட்டு திரும்பி மார்க்கெட் மறுபடியும் 420 ஒரு கொஞ்சம் கீழே இறங்கி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெண்ட் அரௌண்ட் $82 போயிட்டு திருப்பி இன்னைக்கு மறுபடியும் 92 அந்த ஒரு $10 நல்லா இறங்கிட்டு திருப்பி ரிகவர் ஆயிடுச்சு. இதனால தான் மார்க்கெட் ஏறினது கொஞ்சம் இறங்கியிருக்கு. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இங்கே போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் இப்போ திரும்பி ஏறி எங்கே வந்திருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ 25,000 ஒரு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கப்புறம் மார்க்கெட் 25,000 பிரேக் ஆகிடுச்சுனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் 26,000 அந்த அரௌண்ட் 26,200 அந்த ரேஞ்ச் போகுன்றதை நம்ம எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ வரக்கூடிய நாட்களில் இந்த 24,800 தாண்டி ஆல்மோஸ்ட் 25,000. ஸோ இதுதான் நமக்கு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இதை பிரேக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் என்னென்னா நமக்கு மார்க்கெட் இதுக்கு முன்னாடி டபுள் பாட்டம் எடுத்துட்டு ப்ளஸ் சேனல் என்னாச்சு உங்களுக்கு பிரேக் ஆச்சு. ஸோ நம்ம போன வீடியோலையும் பார்த்துருந்தோம். நமக்கு சேனல் இருந்துச்சு. சேனல் இது நல்ல ஒரு சேனலாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் சேனலை பிரேக் ஆகிட்டு நமக்கு ஒரு சைட்வேஸில் இங்கே டபுள் பாட்டம் கொடுத்துட்டு அதை பிரேக் ஆகி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரேலியாக ஆரம்பிச்சு. நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம் இந்த ரெசிஸ்டன்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அதுக்கு தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிகிட்டே இருந்தது, திஸ் இஸ் நாட் த டைம் டு செல். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேள்வி கூட கேட்டிருந்தீங்க, சார் என்ன சார் எல்லாருமே இப்போ யூடியூப் திறந்தாலே பல யூடியூபர்ஸ், ஃபினான்ஸ் யூடியூப் இல்லாதவங்க கூட இப்போ எல்லாருமே மார்க்கெட்டை பற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே செல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் விற்க வேணாம்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கான ரீசன் இதுதான். என்னன்னா மற்ற யூடியூபர்ஸ் போட்டுட்டு இருந்தாலும் பட் நம்ம சைடில் நம்ம டெக்னிக்கல்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஃபண்டமெண்டலாக அவங்க பார்த்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும் டெக்னிக்கலாக என்ன நடக்குதுன்றது நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணும்போது we can get a better picture. ஸோ அந்த இதுவை தான் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம கிளியராக தெரியுது மார்க்கெட் சேனலில் போயிட்டுருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா இந்த சேனலில் போயிட்டு இருக்கிறது ஹிஸ்டாரிக்கலாக ஏற்கனவே இதே பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆச்சு. மார்க்கெட் என்னாச்சு 26,200 அந்த ரேஞ்ச் திருப்பி 26,200 to 400 ரேஞ்ச் மார்க்கெட் அதே இடத்துக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு. ஸோ மறுபடியும் சைட்வேஸ் ஆகிட்டு அங்கேருந்து டாப்லேருந்து கீழே வரும்போது இதோட பேட்டர்ன் எப்படி வந்துச்சு தெரியுதுங்களா. ஸோ இதோட பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஒரு சேனலாக ஃபார்ம் ஆகிட்டு சேனல் அதுக்கப்புறம் டபுள் பாட்டம் எடுத்து பிரேக் ஆகிட்டு மேலே போச்சு. ஸோ திருப்பி இறங்கும் போது மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் திருப்பி அதே மாதிரி மேலே போயிட்டு சைட்வேஸ் எடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் நமக்கு ஒரு நல்ல சேனல் ஃபார்ம் ஆகிட்டு டபுள் பாட்டம் கொடுத்துட்டு மேலே ஏறு. ஆனால் இப்போ எல்லாம் பேட்டர்ன் ரீக்ரியேட் ஆகிருந்தாலும் இது என்னன்னா திஸ் இஸ் தி பியூட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர். என்னன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டாப்பை ஹிட் பண்ணிவிட்டு அந்த டாப்லேருந்து சேனலில் டபுள் பாட்டம் கொடுத்துட்டு திருப்பி அதே டாப் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் அதே சேனலில் இங்கே டபுள் பாட்டம் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே ஏறி பாதியில் நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த 25,000 உடச்சாதான் நெக்ஸ்ட்டு 26,000 அந்த 400 ரேஞ்ச் இருக்குல்ல, 400 to 200 அந்த 200 to 400 ரேஞ்ச் அதுக்கு போக முடியும். ஸோ இப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏற்கனவே பாட்டமில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சில பேர் பண்ணியிருப்பீங்க, சில பேர் பண்ணாமல் இருப்பீங்க. அட்லீஸ்ட் சில பேர் என்ன பண்ணுவீங்க, வச்சிருக்கிறத விற்காம வச்சிருந்ததே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் டெய்லி ஒரு ட்வீட்டை போட்டுட்டு இருக்காரு. ஈரான் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பெருசாக நடந்துகிட்டே இருக்கு. இந்த டைமில் எல்லாருக்குமே பேனிக் செல்லிங்ன்றது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த டைமில் நிறைய பேரை சொல்லியிருந்தீங்க, சார் நீங்கள் அட்வைஸ் கொடுத்தது ரொம்ப நன்றி. என்னன்னா கீழே நாங்களும் பேனிக் ஆகலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒரு ஹோப் மாதிரி சொன்னீங்க. நிஃப்டி இல்லை சைட்வேஸில் தான் இருக்குது, திருப்பி ஒரு லாங் டேர்மில் டவுன் ட்ரெண்ட் கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது நிறைய பேர் இப்போ சொன்னால் என்ன எப்போ சொன்னீங்கன்ற மாதிரி கேட்பீங்க. அதுக்கு ஒரு கிளிப்பு காட்டுறது பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. இன்னும் ட்ரெண்டு மாறலை, ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எவ்வளோ வேணால் கமெண்ட்டில் போடுங்க, சார் இன்னும் அதே அப் ட்ரெண்ட் தானே நீங்கள் கிண்டலாக சொன்னாலும் கலாய்ச்சாலும் சரி. பட் ரியாலிட்டி
இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக மாறலை. இதுக்கு தான் டெக்னிக்கலை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சும்மா மேலேருந்து கீழே வரதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அந்த மாதிரி டவுன் ட்ரெண்டு நினச்சி இந்த நியூஸை பார்த்துட்டு வெளியே போனவங்களுக்கு தான் பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு உள்ள வந்துருப்பாங்க, வந்துட்டு டக்குன்னு கீழே வந்தோடனே ஒரு 5% 10% பார்த்தோன்னே பயந்துட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது நீங்கள் எந்த சினாரியோ வேணால் எடுத்துக்கோங்க. ஐ ஹவ் ஆல்ரெடி பேக் டெஸ்டட் மை ப்ரூஃப்ஸ். நான் எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஐ என்டர் இன்டு ட்ரேட்ஸ். அப்போ நிஃப்டிலேயும் இருக்கட்டும், முக்கால்வாசி எந்த ஸ்டெப் எடுத்திங்கனாலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்போல்லாம் மார்க்கெட் கீழே விழுதோ அதை விட பல மடங்கு மார்க்கெட் ஏறிடுது. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நடந்திருக்கு, இதுதான் நடக்கும். திருப்பியும் நான் ஒரு தெளிவாக சொல்கிறேன், இது வித்துட்டு போகிறதுக்கான டைம் கிடையாது. வித்துறதா இங்கே வித்துருக்கணும் இல்லையா, நடுவில் வித்துருக்கணும். எப்போ அந்த 24,400 சப்போர்ட்டை உடச்சிதோ அதுக்கப்புறம் விற்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. மார்க்கெட் கீழே வந்தாலும் ஏறுன்றது ஒரு மார்க்கெட்டில் சீசனாக இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு வேணால் பேனிக் ஆகலாமே தவிர, நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் சீசன்டான மார்க்கெட்டில், இப்போ நானே ஒரு ப்ரொஃபஷனலாக 15-17 வருஷமாக இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே போய் பார்த்ததுனால தெரியும், இல்லை இது ஒரு கீழே வர கரெக்ஷன் தான், முடிச்சிட்ட பிறகு மார்க்கெட் ஏறுன்ட்டு. திஸ் இஸ் நாட் த டைம் டு செல். மார்க்கெட்டு இந்தியன் எக்கானமி கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கலாமே தவிர லாங் டேர்மில் இட் இஸ் கோயிங் டு கோ அப். வெயிட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இத்தனை நாள் க்ளோஸ் பண்ணாமல் வச்சவங்க இப்போ போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் மேலே ஏறும்போது என்ன சொல்ல மன வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்காதிங்க. திஸ் இஸ் த டைம் டு என்ன சொல்கிறது, ஒன்று ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். இந்த டைம் இட்ஸ் நாட் ஃபார் செல்லிங். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, தயவு செய்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்ல ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா இது வந்து நல்ல திருப்பி நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கான டைமே தவிர இட்ஸ் நாட் டைம் டு செல். நான் இதை ரெகுலராக திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அதோட முடிவு ஒன்ஸ் இது நல்ல நியூஸாக முடியும் போது உங்களுக்கு புரியும். நான் இதுதான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் இது வந்து இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு செல், இட்ஸ் அ ரைட் டைம் டு ஹோல்ட். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான ரீசன், நிறைய பேர் சொன்னாங்க நிஃப்டி 20,000 போயிடும், 18,000 போயிடும், 22,000 போயிடும், எல்லாத்தையும் வித்துருங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேர் சில பேர் கேட்டு வித்துருப்பீங்க. சில பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இல்லை நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணீங்க. இன்றைக்கி வெயிட் பண்ணதுக்கு மறுபடியும் ஸ்டாக்ஸில் என்ன ஆரம்பிச்சிச்சு, ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 3% தான் நிஃப்டி ரேலி ஆச்சு, ஆனால் ஸ்டாக்ஸ் எல்லாம் 5%, 7%, 8% வரைக்கும் என்ன ஆச்சு உங்களுக்கு ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்போவுமே மார்க்கெட் மூமெண்டம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் மூமெண்டமும் ஸ்டாக்ஸ் எடுத்துரும். ஸோ இட்ஸ் நாட் அ டைம் டு செல், இட்ஸ் அ டைம் டு ஹோல்ட். அதனால தான் சொல்கிறேன், நிஃப்டி இந்த சேனல் பிரேக் ஆயிடுச்சு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 25,000 இருக்குது. ஒரு வேளை 25 பிரேக் ஆச்சுன்னா அகெயின் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஆல் டைம் ஹை. ஃபஸ்ட்டு 26,000 மறுபடியும் போகும். அப்போ போகும்போது மறுபடியும் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே திருப்பி ஏறதுக்கான வாய்ப்புகள் இஸ் வெரி ஹை. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு தான் நம்ம ரெகுலராகவே சொல்லிட்டு இருந்தது, நிஃப்டி வந்து இட் இஸ் நாட் அ செல்லிங் ப்ராடக்ட், இட் இஸ் ஜஸ்ட் ஹோல்டிங் ப்ராடக்ட். இப்போதைக்கு நிஃப்டி செல் ட்ரெண்டில் இல்லை, சைட்வேஸிலும். ஸோ இப்போ சைட்வேஸ் முடிச்சுட்டு மேலே ஏறிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் 25K உடைச்ச பிறகு நம்ம 26 போதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பேட்டர்னாக ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கானா, பெருசாக எதுவும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகல. ஏன்னா இங்கே வந்து நமக்கு என்ன ஆச்சு, ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி பிரேக் ஆகி இப்போ எங்கே வந்துருக்கு. ஸோ இப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிஃப்ட் நிஃப்டியில் நடுவில் ஒரு சைட்வேஸ் ஆச்சு, அதை பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு இப்போ அடுத்த இது எங்கே இருக்குன்னா 24,400. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து க்ளோசிங்கில் 24,400 தான் கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு இது வந்து என்னன்னு சொல்லுவோம், ரீடெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ரீடெஸ்ட் முடிச்சிச்சுன்னா இங்கே இருந்து திரும்பி ஏறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. 24,400 உடைக்குது மார்க்கெட்டு, பிரேக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எங்கே வந்துடும்னா அகெயின் இட் வில் கம் பேக் டு 23,700. ஸோ அந்த ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியாவில் வந்து லாஸ்ட் டைம் கிளாஸஸ் போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ திருப்பி அடுத்த கிளாஸஸ் எப்போன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, டேரக்ட் கிளாஸஸ். ஸோ நம்மளோட ஆஃபீஸில் அடுத்த டேரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14th to 17th May வந்து நமக்கு டேரக்ட் கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேட்சஸ் இருக்கும். மார்னிங் ஒரு பேட்ச் 10 AM to 2 PM அண்ட் செகண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 PM to 9 PM 2 பேட்சஸாக இருக்கும். ஸோ உங்களோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்டு நீங்கள் அந்த பேட்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் என்னன்னா, இந்த மே மாதம் வந்து we are giving a special offer 40% discount on the overall fees. இது வந்து 2,900 ringgits வந்து இப்போ 1,750 ringgits வந்து we are giving it. ஸோ இன்கேஸ் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸு எந்த மாதிரி கற்றுக்க போகிறீங்க, நம்ம ஆஃபீஸ் வந்து நீங்கள் உட்காந்து ப்ராக்டிக்கல் எப்படி அட்டன் பண்ணலாம், இதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் வேணுனாலும் நம்ம ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ இதில் வந்து நம்ம கோல்டு, US ஸ்டாக்ஸு ப்ளஸ் கரன்சியில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸில் உங்களுக்கு கரன்சிஸ் இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் கரன்சிஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட புக்கிங் வந்து 9th May க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி அண்ட் இந்த ஆஃபர் வந்து ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். அதுக்கு அடுத்து தாண்டிடுச்சுன்னா மறுபடியும் இட் வில் பி 2,900 ringgit. ஸோ உங்களோட ஸ்லாட்ஸை வந்து முன்னாடியே கால் பண்ணி புக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும்.
ஸோ இன்கேஸ் மார்க்கெட் 24,400 சஸ்டெயின் ஆகி, ஸோ இதுதான் S1, இது வந்து S2ன்னு வச்சுக்கலாம். அப்போ S1 பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்தது 23,700 வில் பி a ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். இல்லை மார்க்கெட் அதை பிரேக் ஆகலை, 24,400 ரேலி ஆகுது. ஏன்னா மண்டே மார்னிங்கே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு இதெல்லாம் கிஃப்ட் நிஃப்டியில் ஆகினது. ஏன்னா அங்கே இந்த நியூஸோட இம்பாக்டை வச்சு ட்ரேட் பண்ணது. பட் இன்னும் நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ நியூஸ் வந்துச்சுன்னு தெரியும், ஆல்மோஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். ஸோ இந்த நியூஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து இப்போ மண்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மண்டே வந்த உடனே தான் தெரியும். மேபி இப்போ காலையில் ஒரு 100 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேலி வந்து ஒரு 300-400 பாயிண்ட்ஸும் நமக்கு ரேலி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது மண்டே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த டைமில் வந்து உள்ளே போய் ட்ரேட் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். கீழே எடுத்து வச்சுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். நம்ம 25K பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் உள்ளே போகிறது. இட் வில் பி a சேஃப் zone. ஸோ தட் இஸ் மை வியூ பாயிண்ட். இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு கால்ஸுக்காகவோ நம்ம சொல்கிறது இல்லை. மார்க்கெட்டில் டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகுன்றத சொல்கிறதுக்கு தான் இதை சொல்லிக் கொடுக்குறது. இட் இஸ் நாட் எனி கால்ஸ். நீங்கள் இதை பார்த்து ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் நிஃப்டி வியூ பாயிண்ட். ஸோ சப்போர்ட் 1 and support 2 once 25K will be acting as R1. இது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 26,400 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வரக்கூடிய நாட்களில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் எப்படி அனலைஸ் பண்ணணும், அதே மாதிரி பல பேருக்கு ஒரு இது இருக்கலாம், நானும் இந்த சார்ட்டை கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக எல்லாருமே இந்த சார்ட் அனலிசிஸை கற்றுக்கிட்டு பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ட்ரேட் அச்சீவர்ஸில் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். எப்படி ஒரு சார்ட் எடுத்து அந்த சார்ட்டில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன மாதிரி பண்ண போகிறாங்க, ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாடி என்ன நடக்கலாம்ன்ற ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம எப்படி பண்ணலான்றதையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரேட் அச்சீவரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை எப்படி கொண்டு போய் ஒரு சாமானிய மக்களும் ஒன்றுமே தெரியல, எனக்கு மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதனால அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்லேருந்து பேசிக்காக மார்க்கெட்னா என்னன்றதை சொல்லி கொடுத்து சார்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போய் அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மக்கிட்ட சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் மட்டும் எவ்ரி மண்டே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் எவ்ரி ஃப்ரைடே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் பிரான்ச் வர முடியாதவங்களுக்கு நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச், புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ ஆன்லைன் பேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ராட்லேருந்து படிப்பாங்க. அதனால் 2 டைமிங் வச்சுருக்கோம். மார்னிங் 7:30 ஒன்று வச்சுருக்கோம், ஈவினிங் 7:30 ஒரு பேட்ச் இருக்குது. ஏன்னா ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து படிக்கலான்ட்டு மார்னிங் 7:30 பேட்ச் எதுக்குன்னா நிறைய பேர் அப்ராடில் இருக்கவங்களுக்கு டைமிங் ஸ்கெடியூல் வந்து மார்னிங் வைக்கும்போது அவங்க டைமிங்க்கு அது ஃபீஸபிளாக இருக்குன்ட்டு மார்னிங் பேட்சஸும் இருக்குது. ஸோ எந்த பேட்சில் வேணுன்றது நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. வேணுன்றவங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ ஐ hope this video was useful and thank you very much for joining. Take care.